விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார். அவரும் அவருடைய மனைவியும் அமெரிக்காவை யுஎஸ்ஏயை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு ஆலயத்தின் அங்கத்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு முறை அந்த ஆலயத்தில் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே அவர்கள் 2 பேரும் வைத்தியர்கள், டாக்டர்ஸ். ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்திலே வைத்தியர்கள் யாருமே இல்லை. அந்த கிராமத்திலே வைத்தியர்களாக பணியாற்ற யாராவது வருவீர்களா என்று அழைப்பு கொடுத்த நேரம் இவர்கள் யோசித்தார்கள், சரி நாங்கள் எங்களுடைய நாட்டிலே வைத்தியர்களாக வேலை செய்து பணம் சம்பாதிக்கிறோம். தேவையில் இருக்கிற மக்கள் மத்தியிலே ஒரு 2 வருடங்கள் நாங்கள் அங்கே போய் வேலை செய்யலாம் என்று சொல்லி தீர்மானித்து அவர்கள் இருவரும் தாங்கள் போவதற்கு விருப்பம் என்று சொல்லி எழுதி கொடுத்து அவர்கள் போய் ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலே இறங்கி அந்த நாட்டின் தலைநகரிலிருந்து இந்த குறிப்பிட்ட கிராமத்திற்கு போவதற்கு பிரயாண வசதிகளும் கிடையாது. ஆகவே ஹெலிகாப்டர் மூலமாக அவர்கள் இருவரும் அந்த குறிப்பிட்ட கிராமத்திற்கு கொண்டு போய் அவர்களுக்கு அங்கு ஒரு வீடு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அங்கு கொண்டு போய் இறக்கி விடப்பட்டார்கள். அவர்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள்லாம் இடையிடையிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. அவர்களோடு பேசுகிற போது அவர்கள் சொன்னார்கள், அந்த இடத்திற்கு போனால் அந்த இடத்திலே அவர்கள் இருவரும் தான் பணக்காரர்களாக, பணம் படைத்தவர்களாக இருந்தார்கள். மிகுதியானவர்கள் எல்லோருமே ஒரு வைத்தியசாலையோ வைத்தியர்களோ இல்லாத ஒரு கிராமம் என்று சொன்னால் மிகவும் வறுமையான சூழலில் இருந்த ஒரு ஆப்பிரிக்க கிராமம். அங்கும் நோயுற்ற பிள்ளைகள் இருந்தார்கள், நோயுற்ற பெரியவர்கள் இருந்தார்கள். என்ன நோய் வந்தாலும் சத்திர சிகிச்சை செய்வதற்காக இங்கு வைத்தியசாலைக்கு போவது போல அவர்களுக்கு போவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடையாது. ஏதோ சின்ன சின்ன நோய்கள் வந்தால் டாக்டரிடத்திலே அப்போது வந்திருக்கிற அவர்களிடத்திலே ஏதோ நோய்க்கான மருந்துகளை வாங்கி கொண்டு போகலாமே தவிர அவர்களுக்கு எந்த விதமான வசதிகளும் இல்லாத இடம். அவர்களுக்கு போடுவதற்கு உடுப்புகள் கூட இல்லை. இவர் சொன்னார், தான் போகிற நேரம், என்னுடைய நண்பர் சொன்னார், போகிற நேரம் அதை தான் போடுவதற்கு 10 ஷர்ட் கொண்டு போனார். 10 ஷர்ட், இது 10 ட்ரௌசர் கொண்டு போனார் என்று வைத்துக்கொள்வோமே. இப்போது இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை பார்க்கிற நேரம், உடைகளே இல்லாமல் கிழிந்த துணிகளோடு பார்க்கிற நேரம், மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிற ஒரு மனிதரை பார்த்து அவர் ஒரு ஷர்ட்டை கொடுத்தார், ஒரு ட்ரௌசரை கொடுத்தார். இப்படியே கொடுத்து அவர் சொன்னார், 10 ஷர்ட்டிலே 7 ஷர்ட்டும் 7 ட்ரௌசரும் நான் தேவையில் இருக்கிறவர்களுக்கு கொடுத்து விட்டேன். என்னிடத்தில் இப்போது 3 ஷர்ட் தான் இருக்கிறது, 3 ட்ரௌசர்ஸ் தான் இருக்கிறது. அதை தவிர எனக்கு உடைகள் இல்லை. ஆகவே ஒன்றை போட்டால் அடுத்ததை தோய்த்து நான் பாவித்தாலே தவிர வேறு உடைகள் எதுவும் கிடையாது. ஆகவே எனக்கு ஒரு கேள்வி வந்தது, நான் எவ்வளவு தூரத்துக்கு என்னை இழந்து அவர்களுக்கு உதவி செய்யலாம்? என்னிடத்தில் இருக்கிற 10 ஷர்ட்டுகளையும் கொடுக்கலாமா? அல்லது இப்போது ஏற்கனவே 7 கொடுத்து விட்டேன், இப்போது 3 தான் இருக்கிறது, 3 தான் எனக்கு இருக்க வேண்டிய ஆக குறைந்த அளவு தேவை, இதை தாண்டி என்னால் போக முடியாது என்று தீர்மானத்தை எடுக்கலாமா என்பது அவர்கள் அங்கு இருந்த 2 வருடத்திலும் இருந்த மிக பெரிய போராட்டம் என்று சொல்லி அவர் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நமக்கு வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன பொருளை வாங்கினால் நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று தான் நான் யோசிக்கிறேன். அது உடையாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு வாகனமாக இருக்கட்டும், எதுவாகவும் இருக்கட்டும், நான் பொருட்களை வாங்குவதினாலே நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆகவே நாங்கள் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு நாங்கள்
மாறப்போகிறோம் என்று சொன்னால், நாங்கள் அந்த வீட்டுக்கு குடி வருகிற நேரம் ஒரு 5 வருடங்களாக ஒரு வீட்டில் இருந்திருந்தால், நாங்கள் அந்த வீட்டிற்கு கொண்டு வந்த பொருட்களிலும் பார்க்க, அந்த வீட்டை விட்டு போகிற போது எங்களிடத்திலே பல பொருட்கள் புதிதாக சேர்ந்திருக்கு. அந்த பொருட்கள் எல்லாம் சேர்ந்ததற்கு காரணம் அது எனக்கு நல்லது, என்னை சந்தோஷப்படுத்தும் என்று நான் நினைத்து எனக்காக வாங்கி சேர்த்து கொண்ட, அல்லது என்னுடைய குடும்பத்திற்காக நான் வாங்கி சேர்த்து கொண்ட பொருட்கள். சில நேரங்களிலே அந்த வாங்கின பொருட்கள் நான் பயன்படுத்தியும் இருக்க மாட்டேன். 1 வருடம் அது என்னிடத்தில் இருக்கும், 2 வருடம் இருக்கும். இந்த பொருளை நான் தேவையாக இருக்கும் என்று சொல்லி நினைத்து தான் நான் வாங்கி கொண்டு வந்தேன். ஆனால் இப்போது எனக்கு இது பிரயோசனம் இல்லை என்று அதை கொண்டு போய் எங்கேயோ சல்வேஷன் ஆர்மியிலேயோ வேல்யூ வில்லேஜிலேயோ அது வேறு யாருக்காவது கொடுக்கட்டும் என்று, அல்லது இந்த பாதை ஓரங்களிலே வைத்திருக்கின்ற பெட்டிக்குள்ளோ போட்டு யாரோ தேவையில் இருக்கிறவர்கள் பயன்படுத்தி கொள்ளட்டும் என்று போடுகின்ற சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கவில்லையா? இப்படியான ஒரு சூழலிலே தான் நாங்கள் வேதாகமத்திலே யோவான் 6வது அதிகாரத்திலே இயேசு 5000 பேருக்கு உணவு கொடுத்ததை பற்றி ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு சக்தி உள்ளவர், அற்புதங்கள் செய்தவர், இறந்து போயிருந்தவர்களையே உயிரோடு எழுப்பியவர், பிசாசு பிடித்தவர்களிடத்திலிருந்து பிசாசுகளை துரத்தியவர், நோயோடு இருந்தவர்களுக்கு நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்தவர். அப்படியான இயேசு அங்கு தன்னுடைய செய்தியை கேட்க வந்திருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்போ சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்க வேண்டும். சீஷர்கள் எல்லாரும் குழம்பி போய் நிற்கிறார்கள். எப்படி உணவு கொடுப்பது, எங்கிருந்து கொடுப்பது, எங்கள் இவ்வளவு பேருக்கு உணவு கொடுப்பதற்கு எங்கிருந்து நாங்கள் உணவை வாங்குவது, இப்படி என்றெல்லாம் குழம்பி போய் இருக்கிற நேரத்தில் இயேசு அந்த நேரத்திலே ஒருவேளை நினைத்திருந்தால் இவர்களுக்கு நான் உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதம் செய்திருக்கலாம். அவர் அற்புதம் செய்யவில்லை. அங்கு ஒரு பையன் இருந்தான். நமக்கு தெரிந்த கதை, ஆகவே அந்த கதையை நான் திரும்பவும் சொல்ல விரும்பவில்லை. ஒரு பையன் தன்னிடத்தில் இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தான். அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து அதை பகிர்ந்து அத்தனை பேருக்கும் கொடுத்து, அத்தனை பேரும் நிறைவாக அவர்கள் உணவு சாப்பிட்டு மிகுதியாக இருந்த உணவை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள் என்றும் இந்த யோவான் 6வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அந்த பையன் தன்னுடைய வீட்டிலிருந்து சாப்பிடுவதற்காக சாப்பாடு கொண்டு வந்திருந்தான். அவன் கொண்டு வந்தது 5 அப்பம் 2 மீன். இப்போது அங்கு வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்டு மிகுதியாகவும் அங்கே உணவு இருக்கிறது. ஒருவேளை அவன் வீட்டுக்கு திரும்பி போகிற போது கொண்டு வந்திருந்த 5 அப்பம் 2 மீன்களிலும் பார்க்க அதிகமான அப்பங்களையும் அதிகமான மீன்களையும் கூட வீட்டிற்கு சாப்பாடாக கொண்டு போயிருக்க முடியும். நமக்கு இருக்கின்ற பயம் என்ன தெரியுமா? நமக்கு இருக்கிறதை நான் கொடுத்து விட்டால் நாளைக்கு நான் என்ன செய்வது, எப்படி நான் வாழ்க்கையை நடத்துவது என்று எனக்கு தெரியாத மறைக்கப்பட்ட ஒரு பயம் இருப்பதினாலே நான் என்னிடத்தில் இருப்பதை இழந்து போக விரும்புவது கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய செயல்பாடு இந்த உலகத்திலே நடப்பதற்கு ஆண்டவருக்கு நாம் யாரும் தேவையில்லை. சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த உலகத்தை உருவாக்கியவர் என்று சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்களாக இருந்தால் என்ன, மரங்களாக இருந்தால் என்ன, வெளிச்சங்களாக இருந்தால் என்ன, அவை எல்லாவற்றையும் உருவாக்கிய கடவுள் என்று சொல்கிறோம். அப்படியான ஒரு கடவுளுக்கு 5 அப்பங்களும் 2 மீனும் இல்லாமல் அங்கு வந்திருந்த மனிதர்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்காது. ஆனால் இங்கே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த பாடம் நமக்கு சொல்லுவது, நம்மிடத்திலே இருப்பதை கடவுளிடத்திலே கொடுக்கின்ற போது அதை அவர் பன்மடங்காக ஆசீர்வதித்து பலரும் பயன்பெற அவர் உதவுகிறார். திரும்பவும் நான் நம்மிடத்தில் இருக்கின்ற
கொஞ்சத்தை கடவுள் கரத்தில் நான் கொடுக்கின்ற போது அதை அவர் ஆசீர்வதித்து இன்னும் பலர், நானும் இன்னும் பலரும் ஆசீர்வாதம் பெற அதை கடவுள் பயன்படுத்துகிறார். அப்போ இதில் நாங்கள் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்ன? எங்களுக்கு என்று சொல்லி சேர்த்து வைத்து கொள்வதை ஆண்டவரோடு பகிர்ந்து கொள்ள, அந்த பகிர்ந்து கொள்வதன் மூலம் இன்னும் பலரோடு பகிர்ந்து கொள்ள திறந்த மனதை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவருடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்று சொன்னால், அந்த அற்புதங்கள் பலருக்கு ஆசீர்வாதமுள்ள அற்புதங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், அதற்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறு பையனை போன்ற பலர் ஆண்டவருக்கு தேவை. என்னிடத்தில் இருப்பது இந்த 5 அப்பமும் 2 மீனும் தான் ஆண்டவரே. ஆனால் இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் இன்னும் பலருக்கு உதவியாக இருக்க உம்மிடத்திலே தருகிறேன் என்று துணிந்து சொல்லக்கூடிய மனநிலையை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கலந்திடுமே